ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலாட். பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் எல்லா விஷயங்களையும் அட்டெஸ்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்லையும் இவங்க வெளியே போகணும், அவங்க வெளியே போகணும், யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கனி அண்டு வந்து சபரி இவங்க தான் டிசைடராக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டில் இவங்க ஃபஸ்ட்டு போகணும், இவங்க போனால் நல்லாயிருக்கும், அந்த வந்து டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிசிஷன் மாதிரி இவங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனி அண்டு சபரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க, ஏன்னா டிரான்ஸ்பரன்சியாக தெரிஞ்சு இவங்க தான் போக சொன்னாங்க, பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி வந்து அட்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்த்தீங்கன்னா கனி அவங்க சபரி, நீங்கள் உங்கள் கேம் விளாடுங்க, மற்றவங்களோட கேம் வந்து விளாடாதீங்க, நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக எல்லாருக்கும் மட்டும் சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு சாப்பாடு விஷயத்தில் கொடுக்குறதால அவங்க வந்து கனி வந்து சாப்பாடு செய்கிறாங்க. சபரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன் கரெக்டாக அளவு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சபரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டு இருந்தார். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா சாரி பார்வதி அண்ட் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேம் விளாண்டு அவங்க ஒரு சமயம் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க.